ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான அதுவும் டேஸ்டியான பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். முதல்ல ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் துருவின இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அல்லது 1½ ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சூடானதுக்கு பிறகு எண்ணெயெல்லாம் சூடானதுக்கு பிறகு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு பொரியட்டும். அதுக்கு பிறகு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா அண்டி பருப்பு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், வேண்டான்னு விட்டுடலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3½ கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா பொங்கல் நல்லா ரெடியாக இருக்கும். பாருங்கள், பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. குலைவாக இருக்குது பாருங்கள். பொங்கல் குலைஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திறக்கும் போதே பொங்கலோடைய வாசனை நல்லா வருது. நீங்கள் இந்த சமயத்தில் கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க தட்டில் பரிமாறிடலாம். பாருங்கள், பொங்கல் ரெசிபி. இது கூடவே சாம்பார், சட்னி எதுனாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக சாம்பார் தான் வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.